என்னோட பேர் பா சத்யா. நான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக 2026 திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறேன். நான் ஒரு இளங்கலை வேதியியல் பட்டதாரி. நான் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சார்பாக 2019, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன். 2021 சட்டமன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் போட்டிட்டுருக்கேன். நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா ஊடக வலிமை இல்லாமல் 2019 காலகட்டங்கள்ல இருந்தே எனக்கு தெரியும். ஏன்னா நான் வேட்பாளராக அங்கே பயணிச்சிருக்கிறேன். அந்த காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியா சீமானா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாத்தையும் இருந்துச்சு. ஆனால் அதற்கப்புறம் இன்னைக்கு இந்த சமூக ஊடகங்கள் மூலமாகவே மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டிய ஒரே கட்சின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உண்மையிலேயே. ஏன்னா நான் இன்றைக்கு கிராமத்துக்கு போகும்போது கூட எல்லா பகுதிகளிலுமே அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் மக்கள் நன்றாகவே அறிகிறாங்க. நான் போய் கொடுக்கும்போதே ஓ சீமான் கட்சியா அப்படிதான் என்கிட்ட மக்கள் கேட்பாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக அண்ணன் சீமான் போய் சேர்ந்திருக்காங்க. எங்களோட பணிகளும் தொடர்ந்து இந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிகளில் நடக்கிறதுனால மக்கள் எளிதாக எங்களை புரிஞ்சுக்கிறாங்க, எங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு இலக்கு. நான் 2019 இந்த தொகுதியை நான் பார்க்குறேன். ஒரு வேட்பாளராக, பாராளுமன்ற வேட்பாளராக 6 தொகுதிகளுக்கும் பயணப்படுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் நான் பார்க்குறேன். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வேற, ஆனால் மக்கள் நிலைமை மிக மோசமாக இருக்குது. அப்படிங்கிற நிலைமையை பார்க்கும்போது நான் தெளிவடைகிறேன். ஏன் அவசியம் நாம் தமிழர் கட்சி? ஏன்னா அண்ணன் சீமான் எப்போதுமே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து இங்கே போகணும். நல்லவர்கள் அதிகாரத்துக்கு வராத பட்சத்தில் இங்கே எதுவுமே தெளிவு இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லவர்கள் வந்தாதான் இதை எல்லாவற்றையும் மாற்ற முடியும். கற்றவர்கள் வரணும் அப்படிங்கிறத, அரசியல் சாக்கடை வேண்டாம்னு ஒதுங்கி இருந்தேன்னா இங்கே எதையும் உன்னால் மாற்ற முடியாது என்பதை அண்ணன் சீமான் தெளிவாக எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அன்னைக்கு நான் உணர்ந்துக்கிட்டேன், இந்த மக்களின் நிலைமையை மாற்றியே ஆகணும். அரசியல் பணம் படைத்தவனுக்கு மட்டும்தான் என்ற நிலைமையை மாற்றி அரசியல் செய்து மக்களுக்காக வந்தவர்கள் தான் நாங்கள். அதனால தொடர்ந்து நான் களத்தில் நிற்கிறேன். மக்களுக்கு ஒண்ணுனா உடனே வந்து நிற்பேன். நான் வேட்புமனு தாக்கல் பண்ணீங்க. நீங்க உள்ள போகும்போதே வெயில் கொண்டு தான் போனீங்க, நல்ல சொன்னாங்க. வேல் வந்து என் முப்பாட்டன் முருகன் தூக்கிய வேல். தமிழ் கடவுள் முருகன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த தமிழுக்கு இன்னைக்கு இழுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைகளில் எங்கேயுமே லெமன் சோர் ரெடி அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதில் எங்கே தமிழ் இருக்குது? நீங்கள் பாருங்கள், இந்த 2 திராவிட கட்சி, திமுக அதிமுக 2 திராவிட கட்சியும் மாறி ஆட்சி செஞ்சுருக்காங்க. தமிழை பேசி தமிழையே நாங்கள் வளர்த்தோம், தமிழ்னு சொன்னவங்க இவங்க எல்லாரும் இன்னைக்கு எந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம நெல்லை எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் நெல்லை. இது உண்மையான தமிழா? தமிழ் வளர்ச்சியாக அதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? நம் தாய்மொழியில தான் நமக்கு எல்லாமே, நம் கனவு அந்த தாய்மொழியில தானே வருது. தாய்மொழியில் கல்வி கற்றால்தான் அந்த பிள்ளை சிறந்த பிள்ளையா வளர்ச்சி அடைய முடியும். தமிழ் என்று பேசி இவர்கள் தமிழை அழித்தது தான் மிச்சம். உண்மையிலே சொல்ல போனா தமிழை எந்த இடத்துலையும் வளர்க்கல. அப்ப அந்த தமிழ் இன்னைக்கு மீண்டு எழ வேண்டிய ஒரு காலகட்டம், தமிழ் தேசிய எழுச்சி இன்னைக்கு உருவாகிட்டு. அண்ணன் சீமான் இது மாப்போசியில இருந்து ஐயா சீப்பா ஆயத்தினார் ஆகிய எல்லோரும் கட்ட கனவு இப்படி ஒரு இயக்கத்தை உருவாக்கணும்னு. ஆனா யாரும் மக்கள் இயக்கமாக மாற்றல. அண்ணன் சீமான் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர். தமிழ் தேசியத்தை இன்னைக்கு மக்கள் மனசுல விதைச்சிட்டாங்க. அதனால நான் வேலை எடுத்தேன். என் முப்பாட்டனோட அருளோட நான் போய் மனு தாக்கல் பண்ணிட்டு வந்தேன். பிரதான எதிர்கட்சின்னு இங்க எதுவும் என்ன கேட்டீங்கன்னா, இந்த திமுக அதிமுக இந்த 2 கட்சியும் தான் இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. 2 பேருக்கு எந்த மாற்றமுமே கிடையாது. 2 கட்சியுமே ஒண்ணு. திமுக பெத்து போட்ட பிள்ளை தான் அதிமுக. அதை தெளிவா அண்ணன் சீமான் எங்களுக்கு சொல்லுவாங்க. அதே போல நீங்க கவனிச்சீங்கன்னா, மாஞ்சோலையில தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இந்த தாமிரபரணி ஆற்றில் கூலி உயர்வு, ஒரு 3 ரூபாய் கூலி உயர்வு கேட்டதுக்கு சுட்டு கொல்ல போட்டாங்க. அது எந்த ஆட்சியில் நடந்தது? திமுக ஆட்சி நடந்தது. இதே ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க? சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுக்காக கேட்டாங்க. நம்ம ஸ்டெர்லைட்ல நடந்ததுல, தூத்துக்குடியில் அப்போ 17 பேரை சுட்டு கொன்றது தான் இந்த அதிமுக அரசு. இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மக்களுக்காக இவங்க ஏதாவது மாற்றத்தை கொண்டு வராங்களா? இங்கேயும் இலவசம், இங்கேயும் இலவசம், இங்கேயும் மானியம், இங்கேயும் போனஸ், இங்கேயும் சலுகை, அங்கேயும் சலுகை. இதை தவிர மக்களுக்கான வளர்ச்சிக்காக ஏதாவது ஒரு திட்டங்களை இவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்களா? இன்னைக்கு வேலை இல்லாமல் மக்கள் திண்டாடுறாங்க. வேலை வாய்ப்பை எப்படி கொடுப்பேன்? எல்லா ஊருக்கும் ஒவ்வொரு, அதாவது நான் எதை குறிப்பிட்டு சொல்றேன்னா, இப்போ திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா பேருந்து இல்லாத கிராமங்கள் பல இருக்கு. இன்னைக்கு
இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் பெண்களுக்கு நான் இலவச பேருந்து கொடுத்தேன்றாங்க. நான் அதான் சொல்றேன், ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு தான் எல்லாமே இங்க நடக்கு. நாடக கம்பெனி அப்படிதான் சொல்வேன். புது பஸ் விட்டாங்க, எந்த புது பஸ் விட்டாங்க, எத்தனை பெண்கள் பயனடைஞ்சாங்கன்னு இது ஒரு கேள்வி இருக்குல்ல. என்கிட்ட பதிவு இருக்கு. நான் போயிருக்கேன், கட்டப்புள்ளி போயிருக்கேன், குத்தாலப்பேரி போயிருக்கேன், லட்சுமியாபுரம் போயிருக்கேன், சுப்பையாபுரம் போயிருக்கேன், நேற்று இதில் சித்தன் நகர் போயிட்டு வரேன். எல்லா பெண்களும் வச்ச கோரிக்கை என்ன தெரியுமா? பஸ் கொடுங்க எங்களுக்கு. நாடு விடுதலை அடைந்து இத்தனை ஆண்டுகாலம் ஆகுது. திமுக அதிமுக 2 கட்சி தான் ஆட்சி அடைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு பேருந்து வசதி கூட இல்லாத கிராமங்கள் பல திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் இருக்கு. அப்ப மக்களுக்கு என்ன தேவையை அறிஞ்சு கொடுக்கணும். நீங்க கொடுக்குற மானியமும் சலுகையும் அது வந்து மக்களுக்கு பயன், நான் சொல்ற மாதிரி பயன்ல வந்து முடியாது. அது சரியான திட்டங்கள் இல்லை. இது யாருனாலும் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இந்த அதிமுகவோ திமுகவோ யார் வந்தாலும் அதை கொடுத்துடலாம். ஆனால் மக்களுக்கு என்ன தேவை? நான் போனேன், சீதக்குறிச்சிங்கிற கிராமத்துக்கு போறேன். அங்க அந்த மக்கள் நெடுதூரம் மருத்துவமனைக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்ப அந்த ஊருக்கு மருத்துவமனை கொடுத்தாதான் அந்த மக்கள், ஏன்னா திடீர்னு ஒரு உடம்பு முடியல, அவங்க இங்கேருந்து இங்க அரசு மருத்துவமனை திருநெல்வேலியில எங்க இருக்கு? ஹைகிரவுண்ட்ல இருக்கு. சீதக்குறிச்சி எங்க இருக்கு? மானூர் தாண்டி அங்க கிடக்கு. அங்கேருந்து அவங்க இங்க பயணப்படுற தூரம் எவ்வளவு தூரம் பயணப்பட்டு வர்றதுக்குள்ள அந்த உயிர் காக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருதுல. அப்ப அங்க சிறந்த மானூர் பகுதியில ஒரு மருத்துவமனையை கொடுக்கணும் இருக்கும். இந்த தேர்தல வந்து உங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நாள்தோறும், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஆமா, நாங்க வந்து அண்ணன் சீமான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு 6 மாதத்துக்கு முன்பாகவே எங்களை திட்டமிட்டு வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாங்க அண்ணன் சீமான். அந்த காலகட்டத்திலிருந்தே நாள்தோறும் நான் மக்களை நேர்ல சந்திக்கிறேன். மக்கள்கிட்ட எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து நான் சொல்றோம். எனக்கு ஒரே ஒரு இதுதான், இவ்வளவு காலமாக அந்த மக்கள் இந்த பாருங்க 50-60 வருஷமாக 2 கட்சிகள் தான் ஆண்டிருக்காங்க, அதிமுக திமுக. கடந்த முறை இங்க வந்து ஐயா நயனா நாகேந்திரன் அவர்கள் வென்று சட்டமன்றம் போயிட்டாங்க. இந்த தடவை பாருங்க, ஐயா இந்த தொகுதியில கூட நிக்கல. நான் ஐயாவுக்கே தெரியுது நம்மளோட வேலைப்பாடு எவ்வளவு குறைவு, நம்மளால அங்க நின்னா வெல்ல முடியுமா அப்படிங்கிற சிந்தனை அவருக்கு வந்தது. அதனாலதான் அவர் இன்னொரு தொகுதிக்கு போயிருக்கிறாங்க. அவளுக்கு என்ன தேவை என்பதை இந்த தொடர்ந்து நாங்க அறிஞ்சுக்கிட்டேன். இந்த 6 மாத காலத்துல இருந்தே மக்களா நான் பயணம் பண்றேன். மக்கள் அமோகமா வரவேற்கிறாங்க. இவங்க வந்து எந்த ஊர்லயுமே குறைய எனக்கு வந்து என்கிட்ட மனுவும் கோரிக்கைகளையும் தான் வைக்கிறாங்க மக்கள். எனக்கு இதை சரி பண்ணி கொடுத்துட்டாங்க, நான் நல்லா வாழ்றோன்னு இதுவரை சொல்லி ஒருத்தரை கூட நீங்க பார்க்க முடியாது. அப்ப கோரிக்கைகளை வைக்கிற நிலைமையில தான் இவங்க எல்லாருமே மக்களை வச்சிருக்காங்க. அதனால எங்களை எதிர்பார்க்குறாங்க. எப்பதாயி வருவேன், 1000 வேண்டாம், 500 வேண்டாம், சாராய கடையை மட்டும் நீ மூடுங்க போதும், நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி மிக தெளிவா மக்கள் சொல்றாங்க. அதாவது இவ்வளவு நாளும் அரசு பண்ணிட்டு இருந்தது சாராய வியாபாரத்தை அரசு தன் கையில வச்சு, அது மட்டும் பத்தாது தனியாரும் சேர்ந்து குடிச்சு சீரழிங்கன்னு சொல்லி இந்த மக்களை அதுக்கு பேர் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, மனமகிழ் மன்றமா. மனமகிழ் மன்றம் எப்படி இருக்கு பாருங்க, மனசு மகிழ்ந்து அதில் போய் குடிச்சு. ஒவ்வொரு பெண்ணும் என்கிட்ட ஆதாரம் இருக்குங்க, நான் வேணா போட்டு கேட்டுட்டேன் அவங்ககிட்ட. இன்னும் நேற்று போடுறாங்க 5000 வேணாம், இந்த அவங்ககிட்ட இப்போ போட்டு காமிக்கிற பாருங்க, இந்த அரசாங்கம் கொடுக்குற 5000 எனக்கு தேவையில்லை. அவங்க கலக்குடி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க கவனிச்சிங்களா? 5000 வேண்டாம், எந்த இலவசமும் எனக்கு வேண்டாம், மதுக்கடையை மட்டும் மூடுங்க போதும். ஏன்னா அவங்க வந்து அது நாள்தோறும் சீரழிஞ்சு போகிறாங்க. உக்கிரகோட்டைன்னு ஒரு கிராமத்துக்கு போனேன். ஒரு அம்மா கண்ணீர் வடித்து கதறி அழுதுச்சு எனக்கு. ஏன்னா நான் ஒரு தெருவுக்கு போகும்போதே அவங்க நான் பேசுகிறத கவனிச்சிருப்பாங்க போல். நான் மதுக்கடைகளை மூடுவேன், நான் இன்னைக்கு கொலை, பாலியல் வன்கொடுமை, பக்கத்து வீட்டு சண்டை, எல்லா குற்றங்களுக்கும் காரணமாக இருப்பது இந்த மதுக்கடை தான். அதனால் அதை நம்ம மூடுறோம்னு நினைக்கிறோம். அதை மூடினால் மக்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நம்ம சொல்கிறோம். கஞ்சா புழக்கமும் அதிகமாக இருக்குது. அந்த அம்மா என்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதாங்க. நீங்கள் தயவு செய்து 22 வயது மகன் வீட்டுக்கு வந்து 5 நாள் ஆச்சு. அவங்க சொன்னது 5 நாள் ஆச்சு. இந்த அரசாங்கம் நல்லா இருக்குமான்னு சபிச்சு அப்படி திட்டுறாங்க. பாவம், பரிதாபமாக இருக்கு அவங்கள பார்க்கும்போது. அந்த நிலைமையை மாற்றணும்ல. எந்த இலவசம் தேவையில்லைன்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க என்கிட்ட எல்லா மக்களும். மதுக்கடையை மூடுங்க, நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோன்னு சொல்கிறாங்க மக்கள். அந்த நிலைமையை நான் உருவாக்கி காட்டுவோம். நாங்கள் புதுசாக வந்து இது வந்து
பார்த்துருப்பீங்க நீங்க, எங்க போனாலும் கூட்டம் கூடுது. அதான் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஆட்டுக்கார அலமேல் படம் வந்தது. அந்த படத்தில் ஆடை பார்க்குறதுக்கே பல லட்சம் அந்த காலத்தில் வந்து கூடியிருக்காங்க. அதை மாதிரி தான் அவரை திரையில் பார்த்த மக்கள் வந்து இன்னைக்கு வந்து நேரில் பார்க்க ஒரு ஆசை. அதாவது நான் இந்த கட்சி வரலன்னு வைங்க, இப்படி ஒரு கூட்டம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியே நமக்கு வந்திருக்கும். ஏன்னா கொள்கையை வச்சு, சித்தாந்தத்தை வச்சு, கோட்பாடை வச்சு மக்களுக்காக 9-10 ஆண்டு காலமாக நாங்கள் அரசியலில் பயணிக்கிறோம். சீமான் என்ற அந்த ஒற்றை மனிதருக்காக இல்லை, அவர் பின்னால் தாங்கி நிற்கின்ற தமிழ் தேசிய கொள்கை. விவசாயத்தை அரசு வேலையா மாற்றுவேன்னு சொல்றாரு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி எல்லா மக்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுப்பேன்றாரு. அப்போ இந்த இலவசங்கள் எல்லாமே இந்த இடத்துல அடிபட்டு போகுது. தேவையில்லை என் மனிதனுக்கு. சுயமா உன்னை நான் கம்பீரமா வாழ வைப்பேன், தன்மானத்தோட உன்னை வாழ வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணன் சீமான். அப்படி கொள்கைகளையும் மதுக்கடையை மூடுவேன், பிள்ளைகளை பெற்றுக் கொடுங்கள், நான் கற்றுக் கொடுக்கிறேன், கல்வி, மருத்துவம், குடிக்கிற தண்ணி 3ஐயும் இலவசம் இல்லை, தண்ணீரை விற்பனை பண்ணமா இன்னைக்கு மாற்றிருக்காங்க. தண்ணி இந்த தாமிரபரணி ஆறுல ஊர்தோறும் லட்சுமியாபுரம்னு ஒரு கிராமம் இருக்குங்க, அங்க 12 ரூபாய் ஒரு குடம் தண்ணி 12 ரூபாய் கொடுத்து குடிக்கிறாங்க திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில். ஆனால் இதே கொக்கோ கோலாக்கும் பெப்சிக்கும் 10 பைசாக்கு லிட்டர் தண்ணி உறிஞ்சி விற்கப்படுதா இல்லையா? அப்போ தண்ணீரை விற்பனை பண்ணமாக மாற்றிய இந்த கார்பரேட்டோட சதிதான் மிகப்பெரிய கேவலமான ஒரு அரசியல்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த இடத்துலேருந்து நாங்கள் மாறி மக்களுக்காக நிற்கிறோம். சரிங்களா? அப்போ இதை எதையுமே பற்றி சிந்திக்காத ஒரு முட்டாள் கூட்டத்தை அப்படிதான் நான் சொல்ல முடியும். அது எதையும் சிந்திக்காத ஒரு கூட்டத்தை தான் அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. முதல்ல அரசியல் படுத்தணும், அவர் முதல்ல அரசியல் தெளிவு அடைஞ்சிடணும். தன்னை நாடி வர்றவர்களுக்கு ஒரு அரசியல் தெளிவை கொடுக்கணும், ஒரு கொள்கையை கொடுக்கணும், கோட்பாட்டை கொடுக்கணும். அப்போ இவர்களால் எந்த மாற்று கிடையாது. நீங்கள் சொல்றீங்கல்ல, இன்னைக்கு இதே தான் அவரும் என்ன சொல்றாரு, திமுக இலவசங்களை சொல்லுது, அதிமுக இலவசத்தை சொல்லுது, தவக தலைவர் ஐயா விஜய் என்ன சொல்றாரு, அவரும் என்ன சொல்றாரு 2500ங்காரு. இவங்க 1000, இவங்க 2000, இவங்க 2500. அப்போ எந்த இடத்துல இவர் மாற்றா நிற்கிறாரு? இவர் சொல்றாரு, நான் வந்தா வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 கொடுப்பேன். என்ன நிலைமை வைப்பீங்க? வேலை வாய்ப்பை மக்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தானே அதில் பாருங்க. அவங்க சொல்றது இளைஞர்களுக்கு அதுதான் இங்கே தெளிவாக தெரியுது. அப்போ வேலை வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேன், வேலை இல்லாமல் இருப்பான் என் ஆட்சியிலையும், அவனுக்கு நான் 4000 கொடுத்து அவனை இன்னும் சோம்பேறியாக்கி அவனை நாள்தோறும் இன்னும் பிச்சைக்காரனா கையேந்திர அளவுக்கு நான் மாற்றுவேன். அப்படிதானே அவரோட வாக்குறுதிகள் எல்லாமே அப்படிதான் காட்டுது. அப்போ இவர் எந்த இடத்துலையும் மாற்று இல்லை, அவர் ஒரு நடிகர், அவ்வளோதான். அவருக்கு அரசியலும் மக்களுக்கான மாற்று சிந்தனையும் அவங்ககிட்ட கிடையாது. ஆனால் எங்கிட்ட அப்படி இல்லை. தமிழ் தேசிய கொள்கையும் நாங்கள் மட்டும்தான் மக்களுக்காக சிறந்த வேலை வாய்ப்பை கொடுப்போம், கல்வியை இலவசமாக கொடுப்போம். கல்வி வந்து செல்வம். இன்னைக்கு இவங்க சொல்றாங்கல்ல, இந்த 1000, 2000, இந்த 1000, 2000, 2500 ஒரு எல்கேஜி பிள்ளைக்கு கல்வி கட்டணத்தை கட்ட முடியுமா? தனியாரை விட தரமான கல்வியை இலவசமாக கொடுக்க முடியும். ஏன்னா நாடு இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடனில் இருக்கு. இவங்ககிட்ட கேட்டால் டாஸ்மாக்ல இருந்து வருமானம் வருதுங்கிறாங்க. டாஸ்மாக்லேருந்து வருமானம் வருது இல்லை, இந்த அரசாங்கம் அப்படி தானே சொல்லுது. டாஸ்மாக்ல வருமானம் வந்தால் ஏன் நாடு 10 லட்சம் கோடி கடனில் நிற்கிது? முதல்ல நீ தனியார் அரசியல்வாதி உங்கள் ஆலையிலேருந்து காய்ச்சி விற்று மக்களை குடிக்க வச்சு சீரழிச்சிட்டு இருக்கிறீங்க. தனிப்பட்ட மனிதனுக்கு தான் வருமானம், இங்கே அரசாங்கத்துக்கு எந்த வருமானமும் இல்லை. சரிங்களா? இதை நல்லா என் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, அதில் நல்ல தெளிவாகவே இருக்கிறாங்க. இந்த விஜய் வருகை, அதுவும் அவங்க அறிவிச்சிருக்கிற வேட்பாளர் பார்த்துருப்பீங்க, ஐயா RS முருகன். அவங்க எப்படி இருக்கிறாங்க? முதல்ல அதிமுக இருந்தார், அடுத்தால திமுக போனாங்க. ஏன் போகிறாங்க? அதிமுகவில் அவங்க வந்து கான்ட்ராக்ட் எடுக்கணும், அவரோட தொழில் அதுக்காக அந்த கட்சிக்கு போயிடுறாங்க. அடுத்தால திமுகவுக்கு அவங்க கான்ட்ராக்ட் எடுக்கணும், அடுத்தால திமுகவுக்கு வந்தாச்சு. இப்போ ஐயா பார்த்தாரு, எல்லா கட்சியிலையும் போய் கான்ட்ராக்ட் எடுத்து ஐயா மிகப்பெரிய பணக்காரவே இருக்கலாம், பணம் படைத்த ஒரு பெரும் முதலாளியாகவே மாறிட்டாரு. இப்போ அதிகாரம் நம்ம கிட்ட இருந்தால் போதும், எதுக்கு போட்டு யார்ட்டையா போய் கான்ட்ராக்டிங் நம்ம நிற்பான அப்படின்னு முடிவு பண்ணி முத நாள் வரைக்கும் திமுக சீட்டு கேட்டு போய் நின்றுட்டு அடுத்த நாள் தாவைக்காக்கு வந்து நிற்கிறாரு. காலை 3 மணிக்கு தாவைக்கரை வந்து நிற்கிறாரு. அப்போ இவர் என் மக்களுக்கு எந்த இடத்துல மாற்றா என்ன செய்வார் அவருக்கு தெரியுமா? எத்தனை பிரச்சனைகள் நான் சொன்னேன். குத்தால பெரிய பற்றி தெரிய போதா? அவருக்கு தெரிய போகிறதில்ல. லட்சுமியாபுரத்தில் என்ன தேவை தெரியுமா? தெரியாது. ஆனால் பணத்தை அள்ளி எப்படியாவது இறச்சி வாக்க வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நீ எத்தனை கோடியை கொண்டு கொடு, என் மக்கள் என்னை உணர்ந்துட்டாங்க. என்ன நாள்தோறும் ரேஷனில் அரிசி வாங்க முடியல, அரிசி வாங்குறதுக்கு அந்த அரிசியை பொங்கி சாப்பிட முடியாத நிலைமை. எத்தனை கடை ஊரில் ரேஷன் கடை இல்லை,
ஒரு மொபைல் ஸ்டேஷன் ரேஷன் கடை கூட கொடுக்க முடியாது. நான் பல மனுக்களை கொடுத்துருக்கேன். மனுவை கொடுத்தா கிழிச்சு குப்பை தொட்டியில் போடுறாங்க. அப்போ என் மக்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், கற்பிச்சிருக்கிறோம். நாங்கள் மனு கொடுக்குற நிலைமையில சத்யாவை வைக்காதீங்க, அதிகாரத்தை கொடுங்க, ஒரு முறை அதிகாரத்தை கொடுத்து பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அவர்கள் இந்த முறை சொல்லியிருக்கிறாங்க. உறுதியாக நாம் தமிழர் கட்சியின் ஏற்கலப்பை விவசாயிக்கு நாங்கள் வாக்கு செலுத்துவோன்னே சொல்லிட்டாங்க. அதனால் எங்களுக்கு தான் அமோக வெற்றி இந்த தடவை. பகுதி நீங்க சொன்னீங்கன்னா இங்க ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேர்ல நகரத்துல என்ன பண்றாங்க, பல கோடிகளை கொட்டி கட்டடங்களை மட்டும் கட்டுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்த்துட்டோம், நயனார் குளத்தை சுத்தி இந்த நடைமேடை கெட்டி போட்டிருக்கு 11 கோடி ரூபாய் செலவுல. அதுல எந்த பயன்பாடாவது இருக்கா மக்களுக்கு? அதுல சர்க்கிள் எந்த பிள்ளையாவது விளையாண்டதை நீங்க யாராவது எனக்கு காட்சிப்படுத்துங்க, ஒருத்தர் காட்சிப்படுத்துங்க. அங்கே அதைத்தான் நம்ம ஐயா அப்பா ஸ்டாலினோட பிள்ளைகள் மட்டும் மது அருந்திய அத்தனை பாட்டில் என்கிட்ட இருக்குது. பாட்டில் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது, மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லை. அப்போ இந்த 11 கோடிக்கு எதுக்காக நீங்கள் ஒதுக்குறீங்க? அந்த இடத்துல கொண்டு ஒதுக்கி அது மக்கள் பயன்படணும் இல்லை. அதே நயனார் குளம் எந்த நிலைமையில் இருக்குது? அந்த நயனார் குளம் குப்பை சாக்கடை, அதில் அமலச்செலி விடந்து கிடக்கு. அதே தண்ணி இந்த பாருங்க, திருநெல்வேலி காவா முழுவதும் பாருங்க, அவ்வளவு எங்கே இந்த சுத்தமல்லியிலேருந்து தாமிரபரணி ஆற்று தண்ணி தான் திருநெல்வேலி காவால வருது. அத்தனையும் சாக்கடை, குப்பை, அமலச்செடி. இதை சீர்திருத்தம் பண்ணணுமா வேண்டாமா? முதல்ல நீர்நிலைகளை மேம்படுத்தணும். இது திருநெல்வேலி, நெல்லுக்கு வேலிப்பட்டவர், நெல்லையப்பர், நெல்லை காத்தவர். அவர் இருந்த அந்த சுவாமிகள் வாழ்ந்த இடம் இது. அப்போ நெல்லுக்கு அந்த விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் தேவையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். எங்கே பார்த்தாலும் சாக்கடை, குப்பை, சாலை சரியா இருக்கா? ஒரு நகரப்பகுதியில் ஒரு சாலை சரியா இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். எங்கே போனாலும் சரி குண்டும் குழியும் தான். நம்ம ஒரு படம் தகிடதமே தந்தானான்னு இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சாலைகள் பூரா இருக்குது. அப்போ மக்களுக்கு, இந்த நகரப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஸ்மார்ட் சிட்டின்ற பேரில் கட்டடங்களை கட்டி கொடுப்பதில் எந்த பிரோஜனம் இல்லை. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 10 கோடி செலவில் கடை கட்டி வச்சுருக்காங்க, மக்கள் யாரும் எடுக்க முடியல. அதே போல் தான் இண்டோர் ஸ்டேடியம் 14 கோடி செலவில் இண்டோர் ஸ்டேடியம் கட்டி போட்டிருக்கு, மக்கள் பயன்பாட்டுக்கே இன்னும் வரல. ஆனால் கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை. உண்மையான ஸ்மார்ட் சிட்டியை நான் உருவாக்குவேன். முதல்ல நீ இந்த காவாவை சரி பண்ணுவேன். காவாவை சரி பண்ணி சாக்கடை இல்லாத, குப்பை இல்லாத சிறந்த நகரமாக எங்களால் தீர்வு கொடுக்க முடியும். குப்பையை மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரிப்போம். மக்குற குப்பையில இருந்து மண்புழு உரம் தயாரித்து இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்துவேன் நான். அதே மக்காத குப்பைகள் நெகிழிகள் இல்லாத நகரமாக எங்களால் உருவாக்க முடியும். அதை தாண்டி இருக்கக்கூடிய நெகிழிகள் இருக்கும் இல்லையா, பயன்படுத்தி ஆகணும்னு அதை கொண்டு நாங்கள் உறுதியாக சாலை போடுறாங்க. அழகா மேலை நாடுகள் சிங்கப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா சாலை போடுறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அதை நாங்கள் செய்து காட்டு தரமான சாலையை, குடிக்கிற தண்ணியை. ஐயா நயனார் நாகேந்திரன் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்டெக்ஸ் டேங்கு 2.5 லட்சம் செலவில் எல்லா வார்டிலையும் கட்டி போட்டிருக்காங்க. திறந்து பார்த்தா தண்ணி வராது. ஏன் நீங்கள் இப்படி நான் தான் சொல்கிறேன், தொகுதி மேம்பாட்டு நிதி இருக்கு இல்லையா, 3.25 கோடி, அதை 3.25 கோடி அதை தெளிவாக பயன்படுத்தினா எத்தனை இந்த காவாவை சீர்படுத்த முடியாதா? உண்மையாட்டு நேர்மையாட்டு ஒரு மனிதர் ஓகே இந்த மாதிரி நிற்கிறவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா மிக சரியாக நான் செயல்படுத்தி காட்டுவேன். அப்போ தண்ணீரை குடிப்பதற்கு என் மக்களுக்கு சரி பண்ணி கொடுப்பேன். இந்த நகரப்பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். நம்ம திருநெல்வேலி வந்து இப்போ நகர்ப்புறமும் வந்து கிராமமும் சேர்ந்து கிராமப்புறத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் 42 ஊராட்சி, அதாவது மானூரை மையப்படுத்தி தான் இருக்குது. அங்கே மானூர் பெரிய குளம் அதான் இருக்குது. எல்லாவற்றுக்கும் தேவையான நீர் ஆதாரமாக இருக்கக்கூடியதான் அந்த மானூர் பெரிய குளம். திருநெல்வேலி மாவட்டத்திலே 2வது பெரிய குளம். ஒன்று விஜயநாராயண பெரிய குளம், இது அடுத்தது இந்த மானூர். மிகப்பெரிய ஏரி மாதிரி இருக்கும். அந்த குளத்தை நம்மளால் இன்னைக்கு உருவாக்க முடியுமா? இதை ஏன் இவங்க தூர் வாரல? இதுக்கு முன்னக்கூட்டி இருந்தவங்க அந்த வழித்தடத்தை சரி செய்து அதில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றிட்டாலே அதில் முறையாக அதுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்க முடியும். அதை நாங்கள் உறுதியாக செய்வோம். மானூர் பெரிய குளம் ஒன்றும் நிலாவில் இல்லை, என்ன அதுதானே நிலாவிலையா இருக்குது, செய்ய முடியாது. அதுதான் நான் கேட்குற கேள்வி சரிதானே. நிலாவில் இருந்தால் நீங்கள் செய்யும். இங்கேருந்து ராக்கெட் போகுது, தண்ணி இருக்கான்னு பார்க்க இங்கேருந்து ராக்கெட் ஏவுகணையை விட்டுட்டு இருக்க இவங்க இங்கே பூமியில் நம்ம வாழ்கிற இடத்துல நம்ம முன்னோர்கள் கொடுத்த அந்த குளத்தை பராமரிக்க ஏன் முடியல? அப்போ அவர்களுக்கு நோக்கம் இல்லை. நாங்கள் அது முறையாக சிறப்பாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி அங்கே தண்ணீர் 365 நாளும் அதில் அந்த குளம் நிறைஞ்சி இருக்குண்டா 3 போகம் விளைய வைக்க முடியும். 3 போகம் விளைவிக்க முடியும். நிலத்தடி நீர் மட்டும் ஏறு மக்களுக்கு குடித்தண்ணீரை அழகான சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை என் மக்களுக்கு இலவசமாக எங்களால் கொடுக்க முடியும். முதல்ல அதை செய்வோம். அடுத்த தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிப்காட் தொழில் நிறுவனங்கள் இருக்குல்ல, என்ன பண்ணுறாங்க? சிப்காட் தொழில் பற்றி நீங்கள் கேட்டீங்க. இங்கே நிலம் என் நிலம், என் மக்களோட நிலம்.
என் மக்களோட நிலத்தை பிடுங்குறாங்க. வளம் எங்களோட வளம், நீராக இருக்கட்டும் எதைனாலும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சிப்காட்குள்ளே வேலை பார்க்குறது யார்? நம்ம மக்கள் வேலை பார்க்குறாங்க. இன்னைக்கு இல்லை, மாறிட்டு ஏன்னா நம் மக்களை துன்பப்படுத்துறாங்க இவங்க. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. அப்போ தன்மான உள்ள மனிதன் வந்து அந்த பார்க்க முடியாது. நம் மக்கள் அதுலேருந்து வெளியே வரணுங்கிற நிலைமைக்கு வராங்க. ஆனால் வடவர்கள் வந்து அவங்க வேலை பார்க்குறாங்க, அவனுக்கு அதிக வாய்ப்பை கொடுக்குறாங்க. குறைந்தபட்சம் இந்த மண்ணின் மக்களுக்காகவாது நாங்கள் சொல்றது, இந்த சிப்காட் தொழில் நிறுவனங்களால யார் வளர்ச்சி அடைகிறா? பெரும் முதலாளிகள் தான் வளர்ச்சி. டயர் கம்பெனி அங்கே இருக்குது, அதை யார் வச்சுருக்கா? தமிழர் வச்சு நம் நிலத்தை சார்ந்த வச்சுருக்கிறானா? திருநெல்வேலிக்காரன் வச்சுருக்கிறானா? அவன் அதில் பயனடைய போகிறானா? எதுவும் இல்லை. என் மக்களுக்கான பயன்பாடு அதில் இல்லை. அதில் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிக்கிறதே ஒரு வெற்றி இதாக தான் நான் பார்க்குறேன். அதில் முழுமையாக என் மக்கள் பயன்படலை. அப்போ நாங்கள் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறோன்னா, கிராமப்புறமாக இருந்தான்னா அதாவது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை அந்தந்த பகுதிகளை நாங்கள் உருவாக்குற பட்சத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதாவது ஆடு மாடு இப்போ இன்னைக்கு ஒரு சிலிண்டர் கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ திண்டாடுறோம். சீமானன் அதைத்தான் சொல்கிறாரு. பல ஆயிரக்கணக்கான ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகளை உருவாக்கி பல ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளை வளர்ப்பேன்னு சொன்னார். அப்போ ஆடு மாடுகளை வளர்க்கும் போது அதை பராமரிக்கிற வேலையை படிக்காதவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். முட்டையோட விலை இன்னைக்கு விலைங்க, ஒரு நாட்டுக்கோழி முட்டை 20 ரூபா குறையாம இருக்கு. லகான் கோழி முட்டை உடம்புக்கு நல்லதில்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அப்போ கோழி ஆடு மாடு இதை வளர்க்கும் பொழுது மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுக்க முடியும், அரசாங்கத்துக்கு வருமானத்தையும் ஈட்ட முடியும். புரியுதுங்களா? எவ்வளவு நிலங்கள் அங்கே தரிசா கிடக்குது. ஆட்டுக்கறியோட ஒரு கிலோ ஆட்டுக்கறியோட விலை என்ன இன்னைக்கு? மேலே போயிட்டு 1000 ரூபாய்க்கு மேலே தானே போகுது. அப்போ அதுல இருந்தும் நாங்கள் வருமானத்தை ஈட்டுவோம். அரசுக்கு நல்லா பார்க்கணும், அரசுக்கும் வருமானம் ஈட்ட முடியும், மக்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுப்போம். அதே போல் பாலின் சந்தை மதிப்பு மட்டுமே 3.5 லட்சம் கோடி ஒரு நாளைக்கு. இப்போ இதில் தான் படித்தவருக்கு படிக்காதவர்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுப்போம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் நான் அதை சொல்கிறேன். இதில் பாருங்கள், இத்தனை லட்சம் லிட்டர் பால் இன்னைக்கு கிடந்ததுன்னு கணக்கு எழுதுறதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு வேலை கொடுக்க முடியுமா? அதை கம்ப்யூட்டரில் ஏற்றுறதுக்கு கணினி படித்த ஒரு பொறியாளருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த கட்டடங்கள் அந்த கெட்டுவோம்ல, அதில் சிவில் இன்ஜினியருக்கும் நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுப்போம். கால்நடை மருத்துவருக்கும் அங்கே வேலை கொடுக்க முடியும். சரிங்களா? இதை இந்த பால்ல இருந்தே மதிப்பு கூட்டிய பொருளாக மாற்றலாம். மோர், பால் கோவா இதை தயாரிக்கிற நிறுவனங்களை அங்கே உருவாக்கும் பொழுது பெண்களுக்கு காலையில் 10 மணிக்கு போனால் போதும், 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். அந்த பெண்களுக்கு, அந்த பகுதி பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம். அதை ஏற்றுமதி பண்ணுவோம் பால்கோவாவை நம்ம. அப்போ MBA படித்த பையனுக்கும் நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். அப்போ இங்கே இருந்து மக்கள், நீங்கள் கேட்டிங்கன்னா, நேற்று நான் பேசும்போது கேட்டேன், இந்த வெங்கடாச்சலபுரம் கிராமத்தில் அதாவது தொழில் இல்லை அவங்களுக்கு. இங்கேருந்து மும்பை போய் இட்லி வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க சொன்னாங்க நான் பேசும்போது. அப்போ இங்கேயே வேலை வாய்ப்பை மட்டும் ஏற்படுத்தி, இந்த பகுதியில் வேலை வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பேன். அதை தாண்டி நான் கரம்பேங்கிற கிராமத்துக்கு போனேன். மனசு ரொம்ப வலிச்சுது. நெல் இருக்குது பார்த்தீங்களா, நெல்லை வீதியில் போட்டு வச்சுருக்காங்க. நெல் வீதியில் கிடக்கு. ஆனால் சொல்கிறாங்களா, அரசு விற்கிற அந்த புனித தீர்த்தம் இருக்குல்ல, அரசாங்கம் சாராயம் என்ற பேரில் வித்துக்கிட்டு இருக்கலாம் புனித தீர்த்தம். ஏன்னா அது மது பிரியர்கள். நம்ம அதை பராமரித்து வைக்கிறதுக்கு ஏசியோட எல்லா பகுதியிலையுமே இருக்குது, குடோன் இருக்குது. ஆனால் இந்த நெல் உணவுக்கு தேவை. அவன் கஷ்டப்பாடுபட்டு உழைச்சவனுக்கு தானே தெரியும் அந்த நெல். அது என்ன பாடுபட்டு உழைச்சிருப்பான். அதை வைக்கிறதுக்கு ஒரு குடோன் கூட இங்கே கிடையாது. அதை அப்படியே போட்டு வச்சுருக்குறாங்க. இது எப்படி இந்த விவசாயி எவ்வளோ சிரமத்தைப்படுறான்னா, மானூருக்கு கொண்டு வந்து அதை அளந்து கொடுக்கறதுக்கே 1 வாரம் 4 வாரம் காத்து கிடக்கணும். அளந்து எடுக்க மாட்டாங்க. அந்த எடை போடுற இடத்துல அந்த நெல்லை போட்டு வச்சுட்டு அவங்க 1 வாரமாக இன்னைக்கு எனக்கு நாளைக்கு உனக்குன்னு மாற்றி என் கூட எல்லா பகுதியிலும் அதிகமாக நெல் இழக்கிற அந்த குடோன்களை உருவாக்கி அவர்களை வர வச்சு அந்த பணியை செய்ய வைக்கலாமே. அதை இல்லை, அவங்க 4 நாள் அலைவாங்க. கடைசியில் அந்த அளக்கிறவருக்கு வேற ஒவ்வொரு இடத்துலையாவது 60 ரூபாயோ என்னமோ அதிகமாக கேட்பாங்களாம். அதை வேற கொடுக்கணுமா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நெல்லுக்கு விலை 25, அரிசி 25 ரூபா, அரிசியின் விலை 80 ரூபா. அப்போ அந்த கஷ்டப்பட்டு வேறு சிந்தி உழைச்ச அந்த விவசாயி அதற்கான விலையை நிர்ணயம் செய்ய முடியல. நியாயமான கூலி கூட அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க நஷ்டத்தில் இயங்குறாங்க. ஆனால் அதை விட முடியாது. அந்த விவசாயம் என் வாழ்வியல், என் தொழில், என் வாழ்வியல் என்னோட ஒன்றி பிணைஞ்சுது, அதை விட முடியாதுன்னு எல்லா பெண்கள் எல்லா விவசாயிகளையும் என்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் சொல்கிறோம், விவசாயி விளைவிக்கிற பொருளுக்கு நியாயமான விலையை கொடுப்பதற்கு நாங்கள் முதல் தீர்வு கொடுப்பேன். நான் அந்த இடத்துல என் மக்களுக்கு கொடுத்து சிறந்த முறையாக அதை நான் செய்து கொடுப்பேன். கிராமப்புற மக்களுங்களுக்கு வேலை வாய்ப்பை பற்றி அவங்க சிந்திக்கவே வேண்டாம்.
நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்பை கொடுத்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். நம்ம அதை தாண்டி இன்னைக்கு எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அரசு ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வு திட்டத்தை கொடுங்கன்னு சொல்லி கடந்த முறை இந்த திமுக அரசு செய்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவே இல்லை. அதே போல் போக்குவரத்து ஊழியர்கள் என்ன கேட்குறாங்க, அவங்க ஓய்வூதிய பலனை கேட்குறாங்க, அதை கொடுக்கவே இல்லை இந்த அரசு. அதே போல் செவிலியர்கள் வேலை, அதாவது பணி நிரந்தரம் கொடுங்க. கொரோனா காலத்தில் உயிரை கொடுத்து வேலை பார்த்தவங்க பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் கேட்குறாங்க. ஆனால் அது கேட்குறாங்க, அவங்களுக்கு செஞ்சு அந்த வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க படியே. அதே போல் ஊரக இயக்க, வாழ்வாதார இயக்க, அவங்களும் போராடுறாங்க. என்ன காலமுறை ஊதியத்தை கேட்டு அவங்க போராடுறாங்க. இப்படி பல கனவுகளை இந்த மக்கள் கொட்டி கொட்டி அவங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம முதல்வர் இப்போ தான் கனவை சொல்லுங்க, எங்கேயோ ஒருத்தருக்கு டிராக்டர் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி விளம்பரம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்களோட கனவை நிறைவேற்றினா போதுமே, எத்தனை லட்சம் மக்கள் பயன்படுவாங்க. அப்போ இத்தனை பேர் 5 ஆண்டுகளாக இவங்க ஆட்சி செய்துட்டு முடிவில் வந்து கனவை சொல்லுன்னு கேட்டுருக்காங்க. அப்போ இவை எல்லாவற்றுக்கும் தீர்வை நாம் தமிழர் அரசு தான் கொடுக்கும் என்பதை இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக கடந்த முறை இந்த தொகுதி நெல்லை சட்டமன்ற தொகுதியில் பிஜேபிக்கும் வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. ஆனால் எந்த தொகுதியில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கு, இவங்க செஞ்சாங்கப்பா, வந்தாங்கப்பா, இவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு செஞ்சுருக்காங்களா? இதுவரை இருக்கா, வரலாறு இருக்கா அப்படின்னு என் மக்கள் சிந்திச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கும் குடிக்கிற தண்ணிக்கு திண்டாடுறோம். சாக்கடை, எங்கே பார்த்தாலும் சாக்கடை. நகரப்பகுதியில் வீட்டை விட்டு இறங்கி வந்தால் வீட்டு முன்னால் பாதாள சாக்கடைக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியல. மலம் அப்படியே மிதந்து கிடக்குது. நான் என் கண் கூட பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்படி போகணும். ராமையம்பட்டி பகுதியில் அந்த குப்பை கிடங்குக்கு இவங்க அதிகபட்சமாக என்ன செலவழிக்கிறாங்க, ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போடுறாங்க. அந்த நான் போயிருக்கேன், அந்த மானூருக்கு நான் போகும்போது ஒரு நாள் நான் நின்று அந்த இடத்துல மிகப்பெரிய புகை மூட்டம், அதை சுவாசிக்க முடியல. என்னோட வாகனம் கடந்து அங்கே போக முடியல. அப்போ அங்கே 2 காவலர் நின்று டைவர்ட் பண்ணி விட்றாங்க. இப்படி போகாதீங்க, இன்னைக்கு அப்படி கூடி போங்கன்னு மட்டும். அப்போ அந்த குப்பை கிடங்குக்கு ஒரு தீர்வை கொடுக்கணுமா வேண்டாமா இத்தனை ஆண்டு காலமாக? அப்போ மக்கள் இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும். இந்த முறை குப்பை கிடங்கு வேணுமா வேண்டாமா இப்படி சிந்திச்சு பாருங்க. விலைவாசி எந்த அளவுக்கு கூடுது யோசிச்சு பாருங்க. விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கா இவங்க கிட்ட? மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டேன்னு சொல்லிட்டு 3 முறை உயர்த்திட்டாங்க. கல்வி கடன் ரத்துன்னு ஒரு அம்மா நான் பார்த்துட்டு வரேன். கல்வி கடன் ரத்துங்கிறாங்க. 90,000 செலவழித்து என் பிள்ளைய செவிலியராக மாற்றினேன். ஆனால் அந்த பிள்ளை கடன் வாங்கி கட்டி செவிலியருக்கு படிக்க வச்சுருக்காங்க. ஆனால் இந்த அரசு கல்வி கடன் ரத்துங்களா? பொய். அந்த அம்மா சொல்லுது, பொய்யுமா. நான் என்ன 90,000 நான் வட்டி மட்டும் கட்டிட்டேன். ஆனாலும் அந்த தொகையை கட்ட சொல்லாங்க. நான் நீதிமன்றம் போய் கட்டிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. இதுதான் என் மக்கள் நிலைமை. நீங்கள் என் மக்கள்கிட்ட நான் திரும்ப கேட்குறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையாக இருக்கேன். நான் வாக்குக்கு 5 பைசா கொடுக்க மாட்டேன். ஆனால் உங்கள் எல்லா பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பேன். கல்வி கடன் ரத்து கிடையாது. கல்வி உங்களுக்கு தரமான கல்வி இலவசத்தை கொடுப்போம். இலவசமான உங்கள் பிள்ளை என்ன படிக்க விரும்புது, ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வர இலவசமான கல்வி தேவையா அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்கள். விலைவாசி குறையணும். நீங்கள் ஒரு சிலிண்டர் நான் அப்ளை சொன்ன மாதிரி என்ன திண்டாடுறோம். அண்ணன் சீமான் அழகாக சொன்னார், ஆட்டு மாட்டு கழிவுகள்ல இருந்து நான் இயற்கை வாயு தயாரிக்க முடியும். அதை தயாரித்து மக்களுக்கு முறையாக சிலிண்டரில் விநியோகம் பண்ணுறோன்றோம். மாற்று சக்தி ஒன்று இருக்கணும்ல. இதை எல்லாத்தையும் மக்கள் சிந்திச்சு பாருங்கள். 1000 2000க்கு நீங்கள் மீண்டும் வாக்கு செலுத்தினா நம்ம இதே நிலைமை தான் இருக்கும். நம்ம பார்த்துட்டே போயிட்டோமே. இந்த ராமையம்பட்டி குப்பை கிடங்கு எல்லையிலேருந்து 2-5 அடைக்கு இருந்தது. இன்னும் அடுத்த தடவை இதே நீங்கள் இவங்க கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னு அந்த பாருங்க, ராமையம்பட்டி குப்பை கிடங்கு பாருங்க தயவுசெய்து. இது 30 அடியா உயரும், அவ்வளவுதான். இந்த குப்பை 30 அடியா உயர்ந்து நிக்குமே தவிர வேற எந்த மாற்றத்தையும் உங்களால பார்க்க முடியாது. இதே நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான சத்யாவாகிய எனக்கு நாம் தமிழர் கட்சியோட வெற்றி சின்னமான ஏற்கலப்பை விவசாய சின்னத்தில் நீங்க வாக்களித்தால் உறுதியாக மிகப்பெரிய மாற்றத்தை, ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, என்கிட்ட உண்மை இருக்கு. நேரடியான நிர்வாகம் செய்வோம், நாங்கள் வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுப்போம். அதனால தெளிவா எங்களால் கொடுக்க முடியும். நாம் தமிழர் கட்சியோட வெற்றி சின்னத்தின் ஏற்கலப்பை விவசாயிக்கு நீங்கள் எல்லோரும் வாக்களித்து என்னை அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பதான் உண்மையான மாற்றத்தை, உண்மையான விடியலையும் இந்த தொகுதியில நீங்க பார்க்க முடியும். இன்று என்னோடு எனக்கு அவங்க கூட உரையாடுறதே ரொம்ப அழகா எளிமையாகவும் இருந்தது. இந்த உரையாடலுக்கும் இந்த நேர்காணலுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த ஜெம் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.